அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து இலக்கணத்தை பற்றியும் சொற்கள் எத்தனை வகைப்படும், பெயர் சொல் எத்தனை வகைப்படும், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு இது வரைக்கும் அப்லோட் போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நாம் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு 2 வகைப்படுத்தியிருக்காங்க. பெயரில் இருக்க இடுகுறி பெயர் அப்படின்னா ஏற்கனவே இப்படி தான் அப்படின்னு இட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் இடுகுறி பெயர். காரண பெயர் அப்படின்னா காரணம் கருதி சொல்கிறதுனால அது காரண பெயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணமே இல்லாமல் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நாமளும் அது அப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருப்போம். அதுதான் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. அடுத்து இந்த இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பிட்றது தான் இடுகுறி பொது பெயர். அதாவது பல பொருளுக்கு ஒரு பெயர் தான் இருக்கும். நம் முன்னோர்கள் சொன்னது பல பொருளுக்கும் சேர்த்து ஒரே பொருளாக சொல்லுவாங்க. அது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா, ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளுக்கு சிறப்பாக வழங்கும் பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மாமரம், கருவேலங்காடு, ஆரஞ்சு பழம் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ நம்ம இடுகுறி பொது பெயரையும் இடுகுறி சிறப்பு பெயரையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லுறேன். மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர். நம் முன்னோர்கள் மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மரத்தில் நிறைய வகையான மரம் இருக்குது. மாமரம், தென்னை மரம் அப்படிலாம் இருக்குது. இது இப்போ மாமரம் அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்து காடு அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர். காட்டிலே கருவேலங்காடு இருக்குது, அது கருவேலங்காடு, பூங்காடு இதெல்லாம் சொல்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். கருவேலங்காடு அப்படின்னா கருவேல மரம் இருக்கிறதுனால அதை கருவேலங்காடு அப்படின்னு சொல்கிறோம். பூ இருக்கிறதுனால அதை பூங்காடுன்னு சொல்கிறோம். அடுத்து பழம். பழம் அப்படிங்கிறது நிறைய வகையான பழம் இருக்கும். ஆனால் ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். சரியா? அடுத்து காரண பெயர். காரண பெயர் அப்படிங்கிறது காரணம் கருதி சொல்கிறதுனால காரண பெயர். அதாவது நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. ஏன் நாற்காலின்னு சொல்கிறோம்? 4 கால்கள் இருக்கிறதுனால அதை நாற்காலின்னு சொல்கிறோம். கரும்பலகைன்னு ஏன் சொல்கிறோம்? கருமை நிறத்தில் இருக்கிறதுனால அதை கரும்பலகைன்னு சொல்கிறோம். இந்த காரண பெயர் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகைப்படுது. காரண பொது பெயர் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர். அதாவது எப்படி சொல்லலாம்னா, காரணம் கருதி பல பொருளுக்கு பொதுவாக வழங்கும் பெயர். காரணம் கருதி பல பொருளுக்கு பொதுவாக வழங்கும் பெயர் காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பறவை, அணி சொல்லலாம். பறவை அப்படிங்கிறது ஏன் பறவைன்னு சொல்கிறோம்? அது பறக்கிறதுனால பறவைன்னு சொல்கிறோம். பறவையில் நிறைய வகையான பறவை இனங்கள் இருக்குது. அணி ஏன் சொல்கிறோம் அணின்னு? அதை அணிந்து கொள்வதனால அதை அணின்னு சொல்கிறோம். அணியில் நிறைய அணிகலன்கள் இருக்குது. அடுத்து காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் குறிப்பது காரண சிறப்பு பெயர். அதாவது காரணம் கருதி ஒரு பொருளுக்கே சிறப்பாக வருவது தான் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வளையல், மரங்கொத்தி சொல்லலாம். வளையல்னு ஏன் சொல்கிறோம்? அது வளைஞ்சிருக்கிறதுனால வளையல்னு சொல்கிறோம். இன்னொன்று மரங்கொத்தி. ஏன் மரங்கொத்தி ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. ஏன் மரங்கொத்தின்னு சொல்கிறோம்? அது மரத்தை கொத்துறதுனால அதை மரங்கொத்தின்னு சொல்கிறோம். இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது அது ஏன் அப்படின்னு காரணம் சிறப்பித்து காட்டி சொல்கிறது தான் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.